கொண்டவர்கள் உங்களில் இருக்கும் வரைக்கும் நீங்க ஹைர்ல இருந்துட்டு இருப்பீங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்னு அபி ஷைபா, இப்னு அபி ஆசிம் போன்றவருடைய நூல்ல இதை நீங்க பார்க்கலாம். அடுத்து 7வது கடைசியாவது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார். ஈமான் அதாவது ஈமான் அடையாளம் அன்சாரிகளை விரும்புவது. வ ஆயத்துன் நிஃபாகி புகுதுல் அன்சார். நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை கோவிப்பது, பகைப்பது. அதே போல லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், அவர்களை மூமின்களை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள். வலா யுபிகுதுஹும் இல்லா முனாஃபிக், முனாஃபிக்களை தவிர அவர்களை யாரும் பகைக்க மாட்டார்கள். முஸ்லிம்ல வர செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இங்க நீங்க கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், வாயால சொல்றதில்ல நபித்தோழர் நாங்கள் விரும்பத்தான் செய்யறோம் ஆனாலும் அப்படின்ட்டு அகல வாங்கிடுறது ஒரேடியா. நபித்தோழர்களை விரும்புறன்றது விளங்கணும். பிராக்டிக்கலி உண்மையிலே நபித்தோழரை நேசிக்கிறாங்க, அந்த உப்பு பகிரங்கமா விளங்கணும். நான் உம்மாவை நேசிக்கிறேன் வீட்டுக்கு சைட்டுக்கே போகாம இருந்து ஒண்ணுமே கொடுக்காம இருந்தா வாயில் என்ன அர்த்தம்? அதுல வார்த்தையில் அர்த்தம் இல்லை. பிராக்டிக்கலி நபித்தோழர்களை இவங்க விரும்புறாங்கன்றது விளங்கும். அதுக்காக வேண்டி அவங்கள என்னது மார்க்க சட்டங்கள் அவங்க சொன்னதெல்லாம் மார்க்கம் இஸ்லாம் சொல்லலை, அதை நபித்தோழர்களும் ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன நான் சொல்றேன்னு சொல்றேன், நீங்க அபூபக்கர் உமரும் சொல்றேன்னு சொல்றீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப அர்த்தம் என்ன? நபித்தோழர்கள் அதுல கடுமையா இருந்தாங்க. அபூபக்கர் ஒரு ஆள் போய் நான் உங்களை பின்பற்றுகிறேன்னு சொன்னா அந்த ஆள் என்ன செய்வார்? அதோட நீ வழிகேட்டில் இருக்கிறான்னு திட்ட தெளிவா சொல்லுவார். அவர் சொல்லுவார். காரணம் என்ன சொல்லுவார்ல? செய்தி வரல சொல்லுவார். அவருடைய இயல்படாக வழங்குறேன் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று வழங்கி இருந்தவங்க. ஏண்ட கருத்தையோ இன்னொருத்தர தாங்கள் சொந்தமா செய்ய அவ்வளவு பயப்பட்டாங்க. குர்ஆனை தோங்கன்னு சொல்லக்கூட என்ன பயந்தாங்க? என்ன காரணம்? அது ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு வேலையை நான் செய்யறதா அப்படின்னு கேட்டாங்க. என்ன காரணம்? அவங்க அந்த பேணுதல் தக்குவா இவைகள் இருக்குது. கடைசியாக சகோதரர்களே, இந்த நபித்தோழர்கள் விஷயத்தில் இன்றைக்கு நாங்க ஏசுறவங்களை பார்க்கிறோம். இதை முடிச்சுக்கிறோம். இந்த ஏசுறது பெரும்பாவம் என்றாலும் இதுலேயும் பல வகையான விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி அதாவது நபித்தோழர்கள்ல ஒருவரையோ எல்லாரையுமோ முர்த்ததுண்டோ, ஒருவரையோ எல்லாரையுமே ஒரு சிலரையோ முர்த்ததுண்டோ, குஃப்ருண்டோ, நயவஞ்சகர்னு சொன்னோம். யாராவது சொன்னா நபித்தோழர்கள் யாரை சொன்னா காஃபிர், அவர் இஸ்லாத்துக்கு வெளியே, சந்தேகம் இல்லை, அவர் பெரும்பாவம் அல்லது. அது என்னது? குஃப்ர். ஏன் நபித்தோழர்கள்ல ஒருவரையோ ஒரு சிலரையோ அப்படி குஃப்ர் என்று சொல்றதாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை யாரை ஒரு முர்த்ததா போவாரோ முர்த்ததானாரோ ஏதாவது சொல்லிக்கணும். அப்படி இல்லாம நாம செய்யறோம்னா குர்ஆன் வசனத்தை நிராகரிக்கிறோம், ஹதீஸை நிராகரிக்கிறோம். ஏன்னா நபித்தோழரை பார்த்தா ரசூலுல்லாஹ் இவ்வளவு சிறப்பு சொன்னாங்க. இந்த நபித்தோழர் என்ற கேட்டகரிக்குள்ள ஒருவர் வருவாராக இருந்தால் அவர் நாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதை நம்ம சொன்னோம்னா குர்ஆன் வசனத்தை என்ன செய்யறோம்? நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். அதனால அவங்க அதுக்கு வெளியே என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவார்கள். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், சிலரை என்னது அதாவது அவங்களோட குஃபுர் அப்படி இப்படி சொல்லாம அவங்களோட மார்க்கத்தை பாதிக்கிறவண்ணம் பேசுறது வழிகேடர்கள். குஃபுர் சொல்றதுல வழிகேடர்கள் அல்லது என்னது அவங்க நேர்மையற்றவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்னு ஒத்தரையோ நிறைய பேரையோ ஒரு சிலரையோ ஏசினால் அவரும் என்னது இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். ஏன்? அல்லாஹ் தஆலா அவங்களை நல்லவர்களாக தான் குர்ஆன்ல என்ன செய்றான்? பாராட்டுறான். நல்லவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஒழுக்க சீனர்களாக தான் பாராட்டுறான். அப்போ ஒத்தரையாவது நம்ம அப்படி சொல்றேன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும், இவர் பின்னால் விபச்சாரம் செய்வார், அதன் பின்னால் திருந்துவார், தௌபா செய்வார் அப்படின்னா நம்ம அந்த ஹதீஸை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஹாத்திப் பின் அபீ பல்தா சொல்றோம். என்ன சொல்றோம்? நாட்டு ரகசியத்தை மக்காவுக்கு கொடுத்தாரு, அது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது நேரடியாக வழங்குது. மிஸ்தார் ரலியல்லாஹு சொல்றோம். என்ன காரணம்? செய்தியில இதையே ஒரு ஆள் மிஸ்தக பத்ரி யுத்தத்தில் கலந்து வேலை இல்லை, எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் இவ்வளவு மனுஷனா அப்படிலாம் கேட்டாங்கன்னா என்ன செய்யும்? ஷியாக்கள் சொல்றாங்க. ஷியாக்கள் சொல்றாங்க. என்ன காரணம்? மோசமானவர், கெட்டவர். ஆயிஷாவை திட்டுறது வேற, இந்த சம்பவத்தை எடுக்கிறதும் வேற. ஷியாக்கள் வழக்கு ஒன்று கொண்டு முரண். மிஸ்தார் இல்லாம யாருக்கு அப்படி சொன்னாங்க? அவர் ஆயிஷா இல்லாம நான் திட்டுறது ஆயிஷா இல்லாமல் அவங்க ரெண்டும் செய்வாங்க. இது ஷியாக்கள். அப்ப இந்த மாதிரி இதுவும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். ரெண்டாவது. மூணாவது அம்சம் என்னன்னு சொன்னால், அதாவது நபித்தோழர்கள் விஷயத்துல ஒரு சஹாபியை ஒரு ஆள் ஏசுறார், மார்க்கத்துல பாதிக்கிற வண்ணம் ஏசுறார். ஆனா அவரை பத்தி என்னது தனியாக எந்த செய்தியும் வரல. அபூபக்கர் பத்தி எல்லா செய்திகளும் நல்லவர்கள் வருது, உமரை பத்தி எல்லா இப்படி நிறைய சஹாபாக்களை பத்தி செய்திகள் வருது. ஒரு சஹாபிக்கார் அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை. அவர் ஒரு நபித்தோழர், அது மட்டும்தான் இருக்கு. அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன மாதிரி வாழ்ந்தார், எப்படி மௌத்தாயினார், எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஆட்களை ஒருவர் ஏசினால் மார்க்கத்துல பாதிக்கிறவன் குஃபர் என்று சொல்லல, ஏசினால் என்ன அப்படி என்ற விஷயத்துல நிறைய அறிஞர்கள் அவரும் என்னது காபிர் தான். காரணம் அவர் நபித்தோழர் என்ற பட்டியலில் இவர் வந்ததனால அவரை பத்தி பெரிய செய்திகள் அபூபக்கர் உமர் போன்று வராது விட்டாலும், பெரிய செய்திகள் அபூபக்கர் உமர் போன்று வராது விட்டாலும் நபித்தோழர் பட்டியலில் அவர் வாராரு. அப்ப அதனால இவர் என்னது
இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான்னா சொல்லணும் நிறைய அறிஞர்கள். ஒரு சில அறிஞர்கள் அப்படி என்னது சொல்ல இயலாது, அப்படி சொல்ல இயலாது என்று சொல்லி அந்த காரணம் நபித்தோழர் மட்டும்தான் அவர் நிரூபணமாகிறது. அவர் நபித்தோழர் என்ற வார்த்தை வரலாற்றோடு என்னது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக வேண்டிய என்னது அந்த வரலாற்றை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தட்டுறது என்னது பில. அபூபக்கர் உமர் எல்லாம் என்ன நபித்தோழர் என்றது உறுதியாக வேண்டது நிரூபணமான செய்திகள் அப்படி இப்படி சிலர் சொல்றாங்க. என்றாலும் அல்லாஹு ஆலம் அவர்களும் காவிர்கள் என்று சொல்ற கருத்து தான் என்னது சரியாக இருப்பதை நாங்க பார்க்கிறோம். நாலாவது மொத்தம் 5. நாலாவது வந்து சிலர் வந்து என்ன செய்யறாங்க, அதாவது நபித்தோழர்களை திட்டுவார்கள். எப்படி திட்டுவாங்கன்னு சொன்னா நாலாவது அம்சம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திட்டுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திட்டுறது எப்படி திட்டுறது, இந்த குறை சொல்லி ஒழுக்கத்துல மானத்துல குறை சொல்லி திட்டுறது. இஸ்லாத்தை இல்ல, அவங்க நேர்மை இல்லைன்ற, அவங்க குஃபர் இல்லைன்ற, அவங்க ஒழுக்கத்துல என்னது சரல அப்படின்னு ஒரு ஆள் திட்டுறார். திட்டினால் அவர் இஸ்லாத்துக்கு வெளியேற்றார். என்ன காரணமா இஸ்லாத்துக்கு வெளியே தெரியுமா, அவர் அல்லாஹ் தஆலா அவ தூய்மைப்படுத்தி வசனத்தை இறக்குறான். அவ வந்து என்னது திட்ட தெளிவா நபியோடைய மனைவியை பத்தி அல்லாஹ் சூரத் 90 இதுக்கு தான் இறக்கினார். இஸ்லாமிய வரலாறு திட்ட தெளிவா புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள். அப்ப இதை ஒரு ஆள் வந்து மார்க்கத்துல திட்டாது விட்டாலும் விபச்சாரமோ ஒழுக்க விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல கையடித்தார். அது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாரு. இதே இடத்துல தான் நபியுடைய மனைவிமார்கள் என்னது ஒரு ஆள் அப்படி சொன்னா, ஏன்னா அல்லாஹ் தஆலா என்னது குர்ஆன்ல அவரோட மனைவிமார்களை பத்தி தெளிவாகவே பாராட்டி சொல்றான். அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார்கள். இந்த அடிப்படையில் தான் ஷியாக்களை நம்ம காஃபிர்ன்றோம். இன்றைக்குள்ள ராஃபிலா கழிக்கிறாங்களே அவங்கள காஃபிர் என்று சொல்றதுக்கு காரணம் அவங்க இந்த மாதிரி செய்யறவங்க தான். திட்ட தெளிவா நபித்தோழர்கள் 4-5 பேர் அபூ ஹுரைரா, இந்த இம்ரான் இப்னு ஹுசைன், இன்னும் தமீம் அத்தாரி, இன்னும் ஒரு 4 சஹாபாக்கள் வச்சுக்கிறாங்க. இந்த 4 சஹாபாக்கள் அந்த பிரச்சனையில ஒதுங்கி இருந்தாங்களாம். அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, அவங்க நபித்தோழர் மற்றவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா இவர்கள் என்னது முதலாவது வெளியே போன இந்த ஆக்கள் தான். அப்ப இவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே போனார்னு சொல்ல அதுல நம்ம கருத்து முறம் பட்டுக்கிட்டு அது கருத்து முறம் அவங்களே இஸ்லாத்துக்குள்ள வெளியே போனவர் இவங்க எப்படி இதுக்குள்ள வைப்பாங்க. அப்ப அதனால அவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே போனவர்னா சொல்லணும். இது அல்லாமல் 5வது ஒரு முறை சொல்றாங்க வேண்டாம், நபித்தோழர்களை ஒரு ஆள் மார்க்கத்திலேயோ அதுல இதுல எதுலையுமே திட்டல. ஆனா இந்த பஹ்துல் மௌதுஇ தானே தலைப்பு வாரியான ஆய்வுல கொஞ்சம் நிர்வாக முறை என்னது போதாது, அறிவுத்திறமை போதாது, பேர்சனாலிட்டி வீக் விளையாடானே, இப்படி சில விஷயங்கள் சொன்னால் அது மிகப்பெரிய பாவம். தலைப்பு அதுதான் விளையாடானே. மற்றவங்க இஸ்லாத்துக்கு வெளியே போறாங்க தானே, நபித்தோழர்களை வந்து திட்டுன்றது வந்து அவங்கள குறை சொல்றது. பேசாம ஜபல் யுத்தத்துக்கு போகாம குந்திடிக்கலாம் தானே, என்னது சண்டை போனாங்க, இது என்னது அவங்களோட முடிவுல நம்ம பிழை காண்றது குறை காண்றது. அப்ப நபித்தோழர்கள் சொல்றோம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் என்னது பெரும்பாவம் இடத்துல 100% சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹ் திட்டமான அபூபக்கர் ஹாலித் இப்னு வலீத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எப்படி திட்டினாரு, மார்க்கத்தை வெளியே போன திட்டினாரா, நேர்மையற்றவன் திட்டினாரா, திட்டினாரு. ரசூலுல்லாஹ் ஏசவான் அப்படின்றாங்க. அப்ப அதனால அவங்களுடைய நிர்வாகத்திலேயோ நேர்மையிலோ இந்த நிர்வாகத்திலேயோ அவங்களுடைய அந்த பேர்சனாலிட்டியிலேயோ அவங்களோட நடைமுறைகள்லையோ பிள்ளை கண்டு குறை கண்டு அதெல்லாம் எங்களுக்கு கை அடிக்கிற வேலை அல்ல. அதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய என்ன தெரியுமா, அவர்கள் நேர்மையான நபித்தோழர்கள் நீங்க 3 பட்டியலை காணணும். ஒருத்தர் ஹக்கண்டு விளங்கினாரு, அதுக்காக யுத்தம் செஞ்சாரு, அவங்களுக்கு கெட்ட நோக்கம் இப்படின்னு கூட சொல்லக்கூடாது. நபித்தோழர்கள் என்று சொல்றாங்க, அவங்க இப்படி நடத்திக்கிறாங்க, நாங்க கூட இப்படி நடக்க மாட்டோம்னு சொன்னா இதுல ஏச்சி தான். இது உலகத்துல யாரும் மறுக்கல, இது திட்ட தெளிவாச்சு. நபித்தோழர்கள் சொல்றாங்க அவங்க கூட என்னது இப்படி நாங்க அட்லீஸ்ட் நாங்க எப்படி நடக்க மாட்டோம், யாரும் சிறந்தவங்க இல்லை, நாங்க சிறந்தவங்க. அப்ப இதுகளெல்லாம் நம்ம உதாரணமா நபித்தோட ஜும்மா சம்பந்தமான ஹதீஸ் வருது. 9-11 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்க கூட இன்னைக்கு ஜும்மா இந்த அப்படி போக மாட்டேன்னு கேட்டா என்ன நபித்தோழரை திட்டாம அது என்னன்னு 11 பேர் போனாங்க தானே, 11 பேரை தவிர மற்ற எல்லாம் போயிட்டு அபூபக்கர் உமரை தவிர மற்றவங்க அந்த ஜும்மா டைம்ல பிசினஸ் கூட்டம் வந்தோடனே எழுப்பி போனாங்கன்னு வருது. 11 பேரை தவிர போன நாங்க போவோமா அப்படின்னு கேட்டா நபித்தோழர்கள் பத்தி உங்களுக்கு என்ன சிந்தனை பதியும், ஹைர் உம்மத்தி சிறந்த சமுதாயம் மட்டும் பதியுமா, நாங்க இந்த விஷயத்துல நபித்தோட இதுல கூட பெரிய வீக்கா தான் இருந்தீங்களான்னு பதியுமா. அப்ப இது சரியாயிடும், இது பெரும்பாவம். இது பெரும்பாவம் இல்லாட்டி எப்படி பெரும்பாவம் வரும், ஹாலித் இப்னு வலீதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பெரும்பாவம் லிஸ்ட்ல வரவைகள். ஆனால் அந்த இப்படி சொல்கின்றவர்கள் நல்ல நோக்கத்துல எதிலே இருக்கிறார், இந்த வார்த்தைகள் அந்த நோக்கத்தை தான் என்ன செய்யும் எடுத்துக்காட்டு. நாங்க வந்து எங்கள்ல உள்ள ஒரு மனிதன் அப்படி திட்டுறோம், நீங்க இப்படி நான் கூட இப்படி செய்ய மாட்டேன்னா அவர் பொறுத்துக்கொள்வார், நாங்க பொறுத்துக்கொள்ள மாட்டேன்னா அல்லாஹ் தனது தோழர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்திப்பட்டு கொண்டு என்று சொல்ற தோழர்களை பத்தி அப்படி சொன்னா அல்லாஹ் பொறுத்துக்கொள்வானா. அப்ப இதுவைகள் பெரும்பாலும் இந்த 5 மெனது இந்த லிஸ்டுக்குள்ள வரும் இடத்துல நாங்க மறந்து விடக்கூடாது. கடைசியாக சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் நபித்தோழர்களை பத்தி நாங்க எடுக்க வேண்டிய அகீதாவோட சம்பந்தப்பட்டது. ஆனால் மார்க்கத்துடைய மூலாதாரமாக ஒரு காலம் நபித்தோழர்கள் வரமாட்டாங்க. மார்க்கத்துடைய மூலாதாரம் அல்லாஹ் சொல்லுவதும் ரசூலுல்லாஹ் சொல்லுவதும். ஒருவர் தக்குவால வானம் அளவுக்கு உச்சிக்கு போனாலும் சரி,
மார்க்கத்துல ஒன்றை உருவாக்குறதுக்கு, குறைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வலவு தகவ்வல அலைனா